ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சித்திரமேல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னால் சேமிக்கவே முடியலையே, எப்படி நான் சேமிக்கிறது, எப்படி சேமிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாதவங்க பிகினர்ஸ் எல்லாருக்குமே, சேமிக்கணும்னு ஆர்வம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமையும். ஒரு மாதத்தில் நம்மளால் ஒரு 1500 ரூபா வரைக்குமாச்சும் நம்மளால் சேமிக்க முடியும். இது சிறு தொகையாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது அங்கே தேவைப்படும் போது அது பெருந்தொகையாக இருக்கும். இந்த ஒரு மாத தொகையை நம்ம 2 மாதமாக சேமிக்கும் போது அந்த தொகையை வச்சு நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம், நமக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம், குழந்தைங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு புக்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த 1500 எப்படி சேமிக்கிறது, அது மொத்தமாக சேமிக்கிறதா இல்லை தனித்தனியாக சேமிக்கிறதான்றதான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க. முதல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சம்பளம் வந்தணும், வார சம்பளமாக எப்படி இருந்தாலும் நம்ம மாதத்தில் இந்த அமௌண்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்து வைக்கணும். ஒரு மொதல் தேதியில் 800 ரூபாயும், வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது 4 வாரம் தான் நான் கணக்கு பண்ணியிருக்கேன். அந்த 4 வாரத்தில் முதல் வாரம் 100, 2வது வாரம் 100, 3வது வாரத்துக்கு 100, 4வது வாரத்துக்கு 100, இது மாதிரி ஒரு மாதத்துக்கு 400 ரூபா ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே. அடுத்து சனிக்கிழமை 50 ரூபான்னு எடுத்து வைக்கும்போது 4 வாரத்துக்கு 200 ரூபா நம்மளால் சேமிக்க முடியும். இந்த மாத சேமிப்பையும் ஞாயிற்றுக்கிழமை சேமிப்பு, சனிக்கிழமை சேமிப்பு இதெல்லாமே சேர்த்தா கூட நமக்கு 1200, 1400 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். என்னடா மிச்சம் 100 ரூபா எங்கே போகிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது நம்ம டெய்லி சேவிங்ஸில் பண்ணுவோம். நமக்கு டெய்லி சேவிங்ஸில் அந்த 100 ரூபாயை நான் 10ஆக பிரிச்சிருக்கேன். அந்த 10 எப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 30 நாள் கணக்கு வச்சுட்டு மொதல் 10 நாள், இந்த 10 நாளைக்குள்ளே நாம் ஒரு 30 ரூபாவும், அதுக்கு அடுத்த 10 நாளில் 30 ரூபாவும், கடைசி ஒரு 10 நாளில் 30 ரூபாவும், நம்ம ஒரு மாதத்தில் 30 ரூபான்னு எடுத்து வைக்கும்போது நம்மளால் கிட்டத்தட்ட 1490 ரூபா வரைக்கும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸ் பண்ணவே முடியாதவங்க கூட இந்த சேவிங்ஸ் மெத்தடை ஈஸியாக நீங்களும் ஃபாலோ பண்ண முடியும். இந்த சேவிங்ஸ் மெத்தடை நானும் ரொம்ப வருஷத்துக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மெத்தட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்குறதுக்கும், சின்ன நமக்கு தேவையான பொருள்